குட் ஈவினிங் ஆல். வந்திருக்கவங்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். மீடியா ஃப்ரெண்ட்ஸ், பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே எங்கள் சிவகார்த்திகேயன் அவர் சார்பாகவும் சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் சார்பாகவும் என்டையர் டூர் சார்பாகவும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் ஆல். ஸோ கனா வந்து எங்களோட முதல் படம் எங்களோட பேனரில். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ நானும் ஷோ நிறைய விஷயம் பேசும்போது என்ன பேசுவோன்னா, அந்த படம் பண்ணுறதுக்கு வந்து 3C ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசிப்போம். 3Cன்னா என்னென்னா அந்த காஸ்ட்டு, க்ரூவு, காஸ்ட் அந்த மாதிரி பேசிப்போம். ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து ஒரு படம் பண்ணும்போது, ஒரு படம் ரிலீஸ் ஆன அப்புறம் அது எங்கள் கையில் இல்லை, அது ஆடியன்ஸ் கையில் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அது இந்த பட்ஜெட்டில் பண்ணணும். ஏன்னா ரெவென்யூ வந்து அந்த பட்ஜெட்டில் பண்ணும்போது தான் நடக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது எந்த ப்ரொடியூசராக இருந்தாலும் அவருக்கு வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு டேரக்டரோட பெரிய சப்போர்ட் வேணும் ஒரு படத்தை பட்ஜெட்குள்ளே பண்ணணும்னா. ஸோ அந்த விஷயத்தில் வந்து எங்களுக்கு வந்து அருண்ராஜ் சைடு அவர் சைட்லேருந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட். சிம்பிளாக சொல்லணும்னா அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து அந்த காஸ்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு என்ன தேவையோ அதை எப்படி கரெக்டாக பண்ணணும்னு பார்த்து பண்ணார். நிறைய இதில் படித்தேன் வந்து அவர் ரொம்ப லக்கி அதனால் இந்த படம் அப்படின்னு. ஆக்சுவலாக சொல்லணும்னா நாங்கள் தான் ரொம்ப லக்கி பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் பண்ணும்போது எங்களுக்கு கரெக்டான ஒரு இந்த மாதிரி ஒரு டேரக்டர் அமையணுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அது நடந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி ஸோ க்ரூன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நம்ம டேரக்டர் ஆகட்டும் இல்லை மியூசிக் டேரக்டர் அவர் இன்றைக்கி அவரும் ஊரில் இல்லை. ஸோ சாங்ஸ் எவ்வளோ ஹிட்டுன்னு தெரியும். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் சரியா ஆர்ட்டாக இருந்தாலும் சரி, ரூபன் சார் இருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் அது நீங்கள் ட்ரெய்லர் ஆகட்டும் இந்த நீங்கள் பார்த்து கிளிப்பிங்ஸில் பார்த்துருப்பீங்க. அண்ட் தேர்ட் பார்ட் வந்து அந்த காஸ்டிங் சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த படம் வந்து நாங்கள் ஒரு சைஸில் இருந்தது. பட் நான் எப்போ சத்யராஜ் சாரை போய் மீட் பண்ணி அவர் இந்த படத்துக்குள்ளே எடுத்துகிட்டு அந்த சைஸே வேறு மாதிரி ஆயிடுச்சு. இந்த படமே வந்து ஒரு பெரிய படம் ஆயிடுச்சு சார் உள்ளே வந்த அப்புறம். சார் ரொம்ப தேங்க்யூ சார் ஃபார் தேட். ஸோ ஆஃப்டர் திஸ் ஃபிலிம் இப்போ சார் வந்து எல்லோரும் வந்து கட்டப்பா அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒரு முருகேசன் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்கன்றது என்னோட ஆசை ப்ளஸ் பெரிய நம்பிக்கை. மற்றபடி அதே மாதிரி காஸ்டிங் ஆகட்டும் சரி, மனுஷ்காந்த் சார் ஆகட்டும், அவர் எங்களோட ஹீரோ. அவர் பண்ணுற கேரக்டர் வந்து படத்தில் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு அழகாக கரெக்டாக இருக்கும், ஒரு மாதிரி நேச்சுரலாக கிஃப்டட் பீப்புள் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. அவர் க்யூட் அண்ட் இன்னசென்ஸ் லுக்ஸ் வந்து க்யூட் பாய் அப்படின்னு கூப்பிடுவோம். அவர் நல்லா வர கேட்டவரெலாம் தெரியாது, பட் ஆனால் க்யூட்டுன்னு மட்டும் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அண்ட் ஃபைனலி எங்களோட டீமோட நட்சத்திர வீராங்கனை கௌசல்யா. இந்த படத்துக்கு அவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் போட்டிருக்க எஃபர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. டெடிக்கேஷன் நான் உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா ஒரு ஸ்போர்ட்டே தெரியாமல் அந்த ஸ்போர்ட்டை எடுத்து அதுவும் ப்ராப்பராக கிரிக்கெட்டர் மாதிரி அவங்க வாழ்ந்துருக்காங்க. நீங்கள் இப்போ 2-3 இது பார்த்துருக்கலாம். நீங்கள் அவங்களை ஆக்சுவலாக வந்து ஒரு வைசாக்கில் ஒரு ஷூட்டிங்கில் வந்து அந்த ஆஸ்திரேலியன் பிளேஸ் அடித்து பட்டு அவங்க கையெல்லாம் ரத்தம் வந்தது. நாங்களாம் என்னடா அப்படி ரத்தம் வருதுன்னு பார்க்கும்போது அவங்க ஈஸியாக அருங்காரு அடுத்த ஷாட்டு போகலாம் அப்படின்னு போயிடுறாங்க அவங்க. ஸோ நாங்கள்லாம் வேர்வை சிந்து வேலை பார்த்தா இந்த படத்தில் நான் ஐஸ்வர்யா ரத்தம் சிந்தி வேலை பார்த்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆர் கனா. ஸோ எங்களுக்கு வந்து உங்கள் சைடில் இருந்து நாங்கள் எதுவும் யுவர் சப்போர்ட் அண்ட் யுவர் விஷஸ். ஸோ வில் மீட் யூ இன் தியேட்டர்ஸ் திஸ் கமிங் December 21st. அண்ட் அகெயின் தேங்க்யூ. கனா வந்து இந்த படத்தில் நான் ஒரு பாட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் மட்டும் இல்லாமல் விவசாயத்தை பற்றியும் ஒரு நல்ல மெசேஜ் இருக்கிற படம். இந்த படம் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் அருண்ராஜுக்கும் ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் சார் அப்புறம் கலை சாருக்கும் ரொம்ப நன்றி. அது எஸ்கே ப்ரொடக்ஷனில் நான் அந்த ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனில் நாங்கள் இருக்கிறது கொஞ்சம் பெருமையாக இருக்குது எங்களுக்கு. அருண்ராஜ் பற்றி சொன்னோம்னா ரொம்ப கூல் அவர். நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ்லேயே ரொம்ப கூல், ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அவரோட டென்ஷன் எதுவுமே இருக்காது. படம் பார்க்க வந்தாலும் கொஞ்சமே படம் பார்க்க மாட்டோம். நாங்கள் இழுத்து வச்சு பிடிச்சி பக்கம் வந்து பார்க்க வைப்போம் அவரை ஜாலி அவர். மியூசிக்கும் நல்லா வந்திருக்கு. திபு எல்லாருமே கொஞ்சம் எல்லா ஃப்ரீக்வன்சியும் ஒரே மாதிரி இருக்கனால எல்லாம் மிக்ஸ்லையும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. சூரியனோடையும் சரி, மியூசிக் டேரக்டரோட உட்காந்து ஒர்க் பண்ணுறப்ப எல்லாரோட இன்புட்ஸும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணோம். அது ரொம்ப நல்லா வந்திருக்கனால உங்கள் சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம்.
ஃபஸ்ட்டு இந்த படம் எஸ்கே ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் படம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எஸ்கே அவரோட படங்கள் ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒர்க் பண்ணுறதுனால அவர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட் படம் பண்ணுறது ரொம்ப பெருமையாக அது அவங்கள தான் கூப்பிட்டு நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் கனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்ன்றதுனால சவுண்டில் பயங்கரமான ஒர்க் தேவைப்பட்டது. ப்ளஸ் இது கிரிக்கெட் இது வரைக்கும் நம்ம தமிழில் காட்டப்படாத ஒரு விஷயமா இருந்தது. ப்ளஸ் இது நம்ம முன்னாடி ரெஃபரன்ஸோ இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற ஐடியா எதுவும் இல்லை. இந்த படத்துக்குன்னு நம்ம நிறையா சவுண்ட் சைடில் நிறையா மெனக்கட்டோம். ஈவன் ரைட் ஃப்ரம் டப்பிங், சவுண்ட் டிசைன் அண்ட் சவுண்ட் மிக்ஸ் நிறையா கிரிக்கெட் ஷார்ட்ஸ் நிறையா ரெக்கார்ட் பண்ணோம் டியூரிங் த ஷூட்டிங். அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் நிறையா அருணை வச்சு அப்புறம் அவங்க டீமை வச்சு நெட்ஸ் ப்ராக்டிஸ் அதெல்லாம் பண்ணோம். டுவர்ட்ஸ் எண்டில் படத்தில் ஒரு பெரிய ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது. கிரிக்கெட் ஒரு ½ அன் ஹவர் அந்த நீங்கள் டிவியில் பார்க்குற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது கம்ப்ளீட்டாக சவுண்ட் மிக்ஸில் சவுண்ட் டிசைனில் எங்களுக்கு பயங்கர எஃபர்ட்டாக இருந்தது. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. திபு இந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப பெருசாக பேசப்படுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்க்கு எந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி தேவை அப்படின்றத மைண்டில் வச்சு ரைட் ஃப்ரம் லைக் டைட்டில் கார்ட்லேருந்து டுவர்ட்ஸ் எண்டு வரைக்கும் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அருணை பற்றி சொல்லணுன்னா படம் கூத்தன் சொல்ல மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரியே தெரியாது. நம்ம சும்மா கிரிக்கெட் ஆட போகிற மாதிரி தான் இருக்கும். வந்து உட்காந்து பேபி பண்ணலாமா, அப்புறம் வேறு கதைலாம் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அது ஒரு பயங்கர ஃப்ரீடம் இருந்தது படத்தில் ஒர்க் பண்ணுறது. படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க எல்லா ஏடிஸ், எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் வாழ்த்துக்கள். படத்தில் நடிச்சிருக்க இவங்க கூடலாம் இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அருண்ராஜாவின் கனா இந்த படத்தில் வந்து நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து முக்கிய காரணம் அருண்ராஜா, சிவகார்த்திகேயன், கலை, என்னோட 3 நண்பர்கள். இவங்க என் மேலே வச்ச நம்பிக்கையில் வந்து இந்த படம் நீ தான் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க. அப்புறம் அருண்ராஜாட்ட கதை எனக்கு தெரியாது, கதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு கேட்டால் ஏன் அப்படின்னாங்க. எனக்கு விவசாயமும் தெரியாது, கிரிக்கெட்டும் தெரியாது, இந்த படத்தில் 2மே சொல்லியிருக்கு. இன்னொன்று அட நீ ஒன்று இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யாவுக்கு வந்து கிரிக்கெட்டும் தெரியாது, நடிக்கிற அந்த பொண்ணையாக நடிக்கும் போது நீ என்னப்பா அப்படின்னு. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இங்கே ஆரம்பித்து அதான் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களோட காக்கா முட்டை அந்த கேரக்டருக்கு வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன்னு. அவங்க அந்த ஒரு அம்மாவை வந்து அங்கே வேற ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க, அப்படியே கம்ப்ளீட் வேரியேஷன். ஒரு குழந்தை இந்த படத்தில் ஒரு முக்கியமான டைலாக், ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, அடம் பிடிக்கவும் தெரியணும். அந்த அடத்தை வந்து ரொம்ப நல்லாவே பிடிச்சிருக்காங்க. அப்புறம் சத்யராஜ் சார் ஒரு அப்பா எப்படி வந்து தன்னோட குழந்தைய மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. எனக்கு வந்து இப்போ எனக்கு பெருசாக வந்து லைஃப்பில் மோட்டிவேஷன் இருந்ததான்னு தெரில. நான் அதை மீறி ஒரு நிறைய நம்ம பேரண்ட்ஸோட திணிப்பு அது இதுன்னு இருக்கும். அதில் வந்து ஒரு 24 வயசில் நான் வந்து எடிட்டர் ஆனேன். சத்யராஜ் சார் மாதிரி இந்த படத்தில் வர சத்யராஜ் சார், முருகேசன் மாதிரி ஒரு அப்பா இருந்திருந்தாங்கன்னா நான் இன்னும் 20 வயசுலேயே எடிட்டர் ஆகிருப்பேன்ற ஒரு இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸும் வந்து அவங்க வந்து கேரக்டர்ஸுன்றதை மீறி ஒரு 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 அங்கமாக வந்து ஒரு லைவ்லியாக வந்து அந்த படத்தில் வந்து ஒரு பங்காக வந்து இருக்காங்க. அதனால் அவங்க பார்க்கும்போது அவங்க ஒரு வாழ்வியலாக தான் தெரியுமே தவிர யாருமே வந்து நடிப்பாக அப்படி இருக்காது. அந்த மாதிரி ஒரு நிறைய சிறப்பம்சங்கள் கொண்ட படம். உள்ளே வந்து பார்க்கும்போது நீங்கள் சிரிப்பீங்க, அழுவீங்க. இதில் வந்து ஒரு ஆக்டர்ஸ் தனித்தனியாக நான் சொல்ல முடியாது. இளவரசு சார், நம்ம முனிஷ்காந்த் அண்ணன், அப்புறம் ரமா மேம், அவங்க இவங்க நிறைய பேர் வந்து ஒருத்தவங்களும் அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருங்க. அப்புறம் அந்த தர்ஷன் சார் வர நிறையா என்டர்டெயின்மெண்ட் காமெடி நிறையா இல்லை, அதனால் அவர் ஆடி நம்மளெல்லாம் உற்சாகப்படுத்தியிருக்காரு. ஸோ அதான் நம்ம காஸ்ட் அண்ட் இது க்ரூ ஒன்று வரும்போது திபுவில் ஆரம்பித்து அப்புறம் கேமராமேன் நம்ம தினேஷ், அந்த மாதிரி ஆர்ட் டைரக்டர் இளையராஜா, அந்த மாதிரி எல்லோரும் படத்துக்கு என்ன வேணுமோ அதை வந்து எங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை வந்து இந்த கனாவுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அது மீறி வந்து இந்த கனா இது வந்து யாருக்கு ஸ்பெஷலோ இல்லை, எல்லாருக்குமே ஸ்பெஷல். ஏன்னா எங்களோட அருண்ராஜா அதில் இருக்கார். அவரோட கனா தான் வந்து இதில் நாங்கள் எல்லாம் வந்து ஒரு பில்லராக தான் இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கையோடு நான் வந்து விடைபெறேன். கண்டிப்பாக தேட்டரில் வந்து எல்லாருமே பார்க்கணுன்ற வேண்டுகோளை வச்சுக்கிறேன். இந்த மாதிரி படங்கள் வரணும். இது வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷ்னல் ஃபில்மை மீறி வந்து ஒரு பாடமாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.
எல்லோருக்கும் வணக்கம். டைரக்டர் அருண் காமராஜ் சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா மரதனான ஷூட்டிங்கில் அவர் நடிச்சிட்டு இருக்கும்போது சொன்னார், ஆனால் இது மாதிரி நான் ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன், கண்டிப்பாக நடிப்பீங்களாண்ணா? கண்டிப்பாக கூப்பிடுங்க சார், நடிக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி கூப்பிட்டாரு. ஒரு 2 நாள் வேணும் அப்படின்ட்டு அவர் கூட கூப்பிட மேனேஜர் மூலியமாக வந்தது. 2 நாளா? ஒருவேளை எதுவும் கெஸ்ட் ரோல் கூப்பிடுவாங்களா? இன்னும் நம்ம அடுத்த ஐடியா எடுத்து வைக்கல, அந்தளவு நம்ம ஒருத்தா அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அந்த 2 நாளில் எனக்கு ரொம்ப முக்கியத்துவமான கேரக்டராக தான் இருந்தது. ரொம்ப நன்றி. சிவகார்த்திகேயன் சாருக்கும் ரொம்ப நன்றி. சத்யராஜ் சார் அவர் கூட நடித்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இளவரசர் சார் அவர் அதான் இவங்க மாதிரி பெரிய நடிகர்கள் கூட நடித்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்குது. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க சொல்ல தேவையில்லை, அவங்களோட நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம். க்யூட் பாய்னா இவர் தானே இப்போ தான் தெரிஞ்சது. ரொம்ப நன்றி, நல்லா அறிமுகப்படுத்திச்சிங்க. வரும்போது கரெக்டாக சாக்லேட் எடுத்து கொடுத்துட்டா தம்பி. வேட்டி கட்டின வீரமாமணி வர மாதிரி ஒருத்தர் வந்தார். அவர் யாரா ஃபைட்டராக இருக்குமோ, புதுசாக யாரும் மாஸ்டராக போட்டிருக்காங்களோ அப்படின்னு பார்த்தா சவுண்ட் இன்ஜினியர், சவுண்ட் செக்ஷனை 2 பேர்த்த கூப்பிட்டதுக்காக இந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இங்கேயெல்லாம் வரவே மாட்டாங்க, இவங்களுக்கு இங்கே அரங்கேற்றமே இருக்காது. இது முதல் முறை நான் கலந்துக்கிட்ட படத்தில். வாழ்த்துக்கள் தம்பியெல்லாம், வாழ்த்துக்கள். அதனால் இவங்க வாழ்த்து. ஆசைப்பட்ட மத்திரம் படுறது பத்தாது, அடம் முடிக்கணும் அப்படின்னு பசங்க எழுதுன மத்திரம் பத்தாது, வாழணும்ல. எழுதுறவனுக்கு வச்சு சேலஞ்சு காலம் அந்த படத்தை கொண்டு வந்து அப்பா 21ஆம் தேதி ரிலீஸ்டா சாமி. ஏன்னா ஒவ்வொரு நாள் ஃபோன் பண்ணுது, ஏப்பா எப்பப்பா ரிலீஸு? சார் சார் இன்னையா நீயே முழுங்குற படம் வந்துருது சார், வந்துருச்சு. ஏன்னா இந்த படத்து மேலே எனக்கு ஒரு பெரிய அதீத காதல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சத்யராஜ் சார் கூட ஏற்கனவே கடைப்பிடிச்சிங்க நினச்சா கூட நிறையா இன்ட்ராக்ட் பண்ணி பேசும்போது இந்த கேரக்டரோட நிறைய ட்ராவல் பண்ண முடிஞ்சது. என்ன இந்த படத்தோட சிறப்பாக நான் கருதுனேன்னா, இப்போ வந்து பெண் உரிமை, இப்போ ஒரிஜினல் ஆஸ்திரேலியா வெள்ளக்கார பிள்ளையெல்லாம் கூட்டு வந்துருக்கேன், எங்களை கூட்டி போனியா வயசாக்கு, நீ மாத்திரம் போய் இங்கிலீஷ் போட்டு பீட்டர் விட்டுருக்க. இங்கிலீஷ்லாம் வேறு நிறையா பேசியிருக்கப்பா நீ. எல்லாரும் பெண் உரிமை, பெண்ணை பற்றி ரொம்ப பேசுகிறது மேடை பேச்சுகள் அல்லது எங்கேயாவது படங்களில் ஓவராலாக பெண் உரிமை பற்றி நிறையா நம்ம ஆண்கள் பேசுகிறோம். அதான் கொஞ்சம் சிக்கலான விஷயமே அதில். ஆனால் ஒரு கிராமத்தில் இருக்கிற விவசாயியின் மகள் தன் தகுதிக்கு மீறின, தன் வாழ்க்கைக்கு மீறின ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டா ஒரு அப்பன் எப்போவுமே சப்போர்ட் பண்ணிவிடுவான். மகளுக்கும் அப்பனுக்குமான உறவு முறையில் ஒன்றும் கோளாறு இல்லை. அது எவ்வளோ தூரம் உள்ளர வரும். அந்த தாழ்மட்பான ஒரு கிராமத்துக்காரி சென்னைக்கு வந்தாலும், அந்த கிரிக்கெட் விளையாட போனாலும், ஒரு பெரிய அரங்கங்களுக்குள்ள போகும்போது, ஒரு ஆங்கிலம் பேசுகிற இடத்துக்கு போகும்போது தனக்குள்ளே இருக்கிற ஒரு அந்த தாழ்மட்பான்மையை வென்று அதில் வெளியே வந்து வரணும். அதுதான் ஐஸ்வர்யா ராஜேஷில் இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்கா அப்படி டைரக்டர். ரொம்ப நன்றிப்பா. ஒரு சம்சாரி குடும்பத்தில் வந்த ஒரு பெண் தன்னை வடிவமைக்கிறதுக்காக, இனி எதிர்காலத்தில் பெண்கள் படம் எடுக்கட்டும், பட் இப்போ எடுத்ததுக்காக உனக்கு முதல்ல நன்றி சொல்லி. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப நான் புரிஞ்சு நடித்ததும் நான் பெருமையாக நினைக்கிறதும் இந்த படத்தோட முக்கியமான மைய கருத்தாக ஒரு சம்சாரி மக இப்படியெல்லாம் பட்டோலி வீசி பறக்கிறதுக்கு தன்னை எவ்வளோ தூரம் வருத்திக்கிறேன் நான். அதை ரொம்ப அழகாக ஜஸ்டிஃபை பண்ணி ஒரு நாயகியாக இந்த வயசுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து எல்லாரும் உளராமல் பேர் சொல்கிறீங்களே, ஐஸ்வர்யா ராய் வந்துருமோன்னு ரொம்ப போராட வேண்டியிருக்கு. ஐஸ்வர்யா ராய் மாதிரி நீ வந்து பாப்புலர் ஆகணும். ஏன்னா நீ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்க, உழைச்சிருக்க, நீ நிச்சயமாக வெற்றி பெறணும். அதே மாதிரி தம்பி ரூபன் எடிட்ரு, அவர் இப்போ சமீபத்தில் வந்து அவர் வர்ற படமெல்லாம் ஒரு 3 படத்தை ஒரு படமாக்குறாரு. அந்த வித்தையை நான் வந்து கண்டினியூவாக 2-3 படத்தில் நடித்ததுனால 3 படத்தை ஒரு படமாக்குற வித்தையை கற்றுருக்க. வாழ்த்துக்கள் தம்பி. கேமராமேன் தினேஷ் காணா. தமிழ்நாட்டில் வந்து விவசாயம் அத்து போச்சு, அவ்வளோதான், இல்லை இனிமேல் விவசாயமே இல்லைன்னு சொல்லும்போது திடீர்னு கூகூர்னு ஒரு ஊர் கூட்டி போய் அவர் லாலுகுடி இளையராஜாவும் நம்ம டைரக்டரும் கூட்டி போனாங்கன்னா இன்னும் 5-6 அடியில் போர் போட்டால் தண்ணி வருது. காவேரி படுகை ஒரு அருமையான விவசாய பூமி இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்துச்சு. இப்படி பெருமைப்பட்டு 4 நாள் 5ஆம் நாள் கொண்டு போய் இறக்குனாங்க பாருங்க ஒரு இடத்துல. முதல்ல சரியாக போச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரே மஞ்சள், வெயில் கொள்ளு. நான் ஏப்ரல் மாதம் சுத்தமாக பச்சைங்கிறத வாயில் சொல்லிக்கிட்டா உண்டு, ஒரு கலர் கிடையாது. ஆக விவசாயத்தினுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் கலந்த ஒரு கலவையாக இல்லை ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து இந்த கதையில் அப்படியெல்லாம் ப்ளே ஆகிருக்கு. இதுக்கு மேலே நிறைய பாராட்டு. 21ஆம் தேதி தாண்டினதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி நிறைய பேசணும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். கனா ட்ரீம் பிக். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருந்தது, ஒரு ஆசை இந்த மாதிரி சினிமாவில் நடிக்கணும்னு. ஸோ அது நிறைவேற்றி கொடுத்தது சிவானா தான். ஸோ அண்ட் இந்த படத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, என் ஃபஸ்ட்டு படத்துலேயே எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ், அப்புறம் அருண்ராஜ் அண்ணன் டைரக்ஷன், அப்புறம் சத்யராஜ் சார் இருக்காங்க, ஐஸ்வர்யா மேம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு லேர்னிங் லெசன் சொல்லிக்கலாம். ஒரு ஸ்கூலோ இல்லை காலேஜ் போகிற மாதிரி ஃபீல் தான். ஸோ எல்லாத்துலேருந்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கலாம். ஸோ நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன்.
அண்ட் நான் ரொம்ப கிஃப்டட்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா இத்தனை பேர் இருக்கிற படத்தில் நானும் ஒரு பாட்டாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர்த்தோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஐஸ்வர்யா மேம் அவங்க வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, லைக் டோட்டல் டெடிகேஷன். ஏன்னா ஷூட்டிங்கில் வந்து நிறையா இன்ஜுரிஸ் ஆகிருக்கு. ஸோ அது கூட அப்படியே பல்ல கடிச்சு பேர் பண்ணிட்டு வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம். அண்ட் அருண்ராஜா ப்ரோ வந்து எனக்கு முன்னாடியே ஃப்ரெண்டுங்கிறனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறது. ஏன்னா ஏதாவது ஒரு ஷார்ட்டில் நான் தப்பு பண்ணிட்டேன்னா நான் திரும்ப தைரியமாக போய் கேட்பேன், சாரி ப்ரோ தப்பு பண்ணிட்டேன், நான் மறுபடியும் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கிறனால எனக்கு ப்ளஸ் சிவானா ப்ரொடக்ஷன்ஸ் வேறு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ப்ளஸ் ஒரு பயங்கரமான ஒரு பயம் வேறு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் எப்படி நடிக்கிறோம், அவர் என்ன சொல்லுவார். ஸோ இதே மாதிரி நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் சிவான் நான் கிளம்பி வந்துட்டார் ஷூட்டிங்க்கு. ஸோ ஷூட்டிங் வந்துட்டு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். இல்லை உங்கள் ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். நானும் சரி ஓகே அப்படின்னு அவர் கேரவனுக்குள்ளே போயிட்டார். கேரவனுக்கு வெளியில் கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அப்படியே உட்காந்துருக்கும் போது வெளியில் வந்து சொன்னார், ஓகேடா நான் நினச்சதை விட நீ நல்லா தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அது ஒரு எனக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது அதுக்கப்புறம் பண்ண சீன்ஸ் எல்லாமே. ஸோ தேங்க்யூ எல்லாத்துக்கும். அண்ட் அருண்ராஜா ப்ரோக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது. ஏன்னா நிறைய விஷயத்தில் அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் சத்யராஜ் சார் அவர் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரி தான். அவரை பார்த்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அவரும் நிறைய சொல்லுவார் இப்படியெல்லாம் பண்ணோன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ யூஸ்வலி ப்ரெஸ் மீட்னா கொஞ்சம் நிறையவே பேசுவேன். ஆனால் இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியல. தேங்க் மட்டும்தான் பண்ணணும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அருண்ராஜா, என் மேலே நம்பிக்கை வச்சுருந்த என்னோடய டைரக்டருக்கு, அப்புறம் என்னோடய ப்ரொடியூசர் சிவாக்கு. இந்த ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து அது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் என்னை புஷ் பண்ணி என்னை பண்ண வச்சது எல்லாமே என்னோடய டீம், கனா டீம் மட்டும்தான். என்னோடய அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸாக இருக்கட்டும், என்னோடய படத்தில் நடிச்சிருக்கிற கௌஷி பாய்ஸ் அவங்களா இருக்கட்டும், அப்புறம் என்னோட டிரெக்டர் ஒரு அவர் வந்து எப்படின்னா, ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகலன்னா டீச்சர் எப்படி திட்டுவாங்க, ஏன் நீ ஸ்கூலுக்கு வரல அப்படின்ற மாதிரி. ஒரு நாள் ப்ராக்டிஸ் போகலன்னா அப்படி கொஞ்சம் டென்ஷன், ஏன் நீங்கள் ப்ராக்டிஸ் போகல அப்படின்ற மாதிரி ஒரு லைக் இல்லை சார் இன்னைக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு இதில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன், தயவு செஞ்சு நாளையிலேருந்து கரெக்டாக போயிருங்க அப்படின்னு ஒரு ஐ மீன் இது எல்லாருமே வந்து எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி என்னை புஷ் பண்ணி என்னை விளையாட வச்ச என்னோட என்டையர் டீம் அண்ட் என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணணும். இல்லைனா இந்த ஹார்ட் ஒர்க் இவ்வளோ பண்ணியிருப்பேனா என்னன்னு தெரில. அண்ட் என் கூட நடித்த சத்யராஜ் சார், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எனக்கு என்னோடய அப்பா வந்து எனக்கு ஒரு 10 வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். ஸோ அந்த அப்பாவோட பட் ஐ ஹவ் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் வித் எங்கள் அப்பாவோட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் எங்கள் அப்பா எப்படி இருப்பார், எங்கள் அப்பா என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. இந்த படத்தில் எனக்கு நிறைய படம் பண்ணியிருந்தாலுமே ஒரு அப்பா கேரக்டர் தர்மதுரையில் கொஞ்சோண்டு இருந்தது, பாஸ்கர் சாரோட கொஞ்சோண்டு ஒரு. பட் அது இவ்வளோ ஒரு படம் ஃபுல்லாக ஒரு கேரி ஆகிற ஒரு எமோஷன் வந்து இந்த படத்தில் எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ சத்யராஜ் சார் வந்து எனக்கு ஒரு வேளை எங்கள் அப்பா இருந்தால் சத்யராஜ் சார் மாதிரி தான் இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு வந்து அப்பா ஸ்தானத்தில் நீங்கள் இருந்தீங்க, அந்த எப்போவுமே நான் மறக்க மாட்டேன். அண்ட் இந்த படத்தோட இன்னொரு ப்ரொடியூசர் கலை வந்து ஃப்ரம் த டே ஒன், இன்றைக்கி தான் இவ்வளோ பேசியே நான் பார்க்குறேன். அவர் பேசி நான் பார்த்ததே இல்லை. ஸோ மேபி he was waiting for the right, அவர் வந்து அந்த ஐ நோ how much of pressure is gone through. அந்த 21st டேட் வாங்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஸோ இவ்வளோ நல்ல படத்தை கரெக்டாக வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிற ஐ திங்க் பிளெஸ்டு தான் கலை மாதிரி ஒரு ஆள் ஐ மீன் to produce a film like this. இளவரசன் சார்,
எனக்கு பயங்கர சப்போர்ட்டு. நாங்கள் சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். இளவரசன் சார், சத்யராஜ் சார், நீ ஒரு படத்தை வச்சுட்டு அந்த படத்தில் ஏமா உன்னை போடல, உன்னதாம்மா கரெக்டான, நீங்கள் தான் கரெக்டான ஹீரோயின் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு லைஃப் டைம் மெமரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இளவரசன் சார், ஆல்வேஸ் பீன் வெரி பிக் சப்போர்ட். அப்புறம் என்னோடய ஹீரோ தர்ஷன். ஃபஸ்ட்டு படத்தில் சத்தியமாக நான்லாம் செம்ம மொக்கையாக தான் பண்ணேன். நீங்கள் ஆக்சுவலி இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அவர் இன்னும் படம் பார்க்கல. அவ்வளோ ஒரு இன்னோசன்ஸ் கலந்த ஒரு பிடிக்கும்ல, சில பேரை பார்த்தா பிடிக்கும் நம்மளுக்கு ஸ்க்ரீனில். இந்த பையன் நல்லாயிருக்கான், இந்த பொண்ணு நல்லாயிருக்கும், அப்படி பிடிக்கிற முகமாக வந்து தர்ஷன் வந்து இருப்பார் தமிழ் சினிமாவில். முக்கியமான ஹீரோவாக இருப்பார். ஸோ விஷிங் ஹிம் ஆல் த லக் அண்ட் சக்ஸஸ். முனிஷ்காந்த் அவரோட மோன்னு ஒரு படம் பண்ணேன். ஸோ அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, பேய் படம் அது. இங்கே தெரியல, அது நல்ல படம். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் அந்த ப்ரமோஷன், நல்ல ப்ரொடியூசர்ஸ் கொஞ்சம் அந்த அமையாதனால ஒழுங்காக அந்த இது வரல. ஆனால் மோ படத்தில் வந்து பாவம் நைட்லாம் ஒரு பேய் கெட்டப்போ போட்டு லென்ஸ்லாம் போட்டு தனியாக நடக்க விடுவார். அந்த எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்புறம் ஒரு முடிவு எடுத்தார் முனிஷ்காந்த், என் லைஃப்லேயே நான் இனிமேல் பேய் படமே நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு வந்துட்டார். ஸோ பட் நல்ல நடிகர், அவர் பேசினாலே சிரிப்பு வந்துடும். ஸோ அந்த மாதிரி தேங்க்யூ முனிஷ்காந்த். அப்புறம் ரூபன் கிட்ட கேட்டேன், சூப்பராக எடிட் பண்ணியிருக்கீங்கன்னா, சும்மா ஜாலியாக பண்ணேன் அப்படின்னாரு. ஸோ ஜாலியாக பண்ணதே இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் சீரியஸாக பண்ணிங்கன்னா வேறு லெவலில் பண்ணுவீங்க போல் இல்லையா? ஸோ எல்லாம் கூட ஜாலியாக தான் பண்ணீங்க. ஸோ ரூபனும் வந்து எங்கே போனாலுமே இந்த படத்தை பற்றி பயங்கரமாக சொல்லிக்கிட்டு என்கிட்டயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ரூபன் வந்து ஜென்ரலாக எல்லா படத்தையும்லாம் சொல்ல மாட்டார். அவர் பண்ணுற படமே மொக்கையாக இருந்தால் மொக்கையாக இருக்குன்னு சொல்லுவார், நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவார். பயங்கரமாக பாராட்டியிருக்காரு ரூபன். சாரி பப்ளிக்காக இல்லை, ஐ மீன் அவர் பார்த்து சொல்லுவார், இந்த படம் நல்லா இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு ஃப்ராங்காக ஒரு கிரிட்டிக் சொல்கிற, ஐ மீன் அவர் பார்க்குற படங்களில். ஸோ ரூபன் வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடுறாரு அப்படின்னும்போது அது மற்றவங்க சொல்லி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சவுண்ட் எனக்கு நிஜமாவே தெரியாது. நான் அருண்ராஜ் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், அப்படின்னா என்னங்க பண்ணுவாங்க அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நானுமே ஒரு ஈவெண்ட்டில் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ. இந்த படம் வந்து எல்லாரையும் தேங்க் பண்ணணுன்னு தான் நினச்சேன். நீங்கள் படம் பார்த்துட்டு கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லபடியாக எழுதுங்க. ஒரு ஒரு புது முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் பார்த்துட்டு நல்லபடியாக எழுதுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக எழுதுவீங்கள? இல்லை நல்லா இருந்தால் எழுதுவீங்களான்னு கேட்டேன், வேற ஒன்று. ஸோ தேங்க்யூ. ஸோ என்னண்ணா அதான் படத்தை பார்த்து தான் சொல்கிறேன். நல்லா இருந்தால் தான் கரெக்ட் தான். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருக்குமே நன்றி. படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம். நான் இந்த டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணலான்னு சொன்னாலே நான் இதை சொல்லுவேன். ஏங்க ஒரு டீம் போய் உட்காந்துக்கிறோம், யார் சேட்டலைட் வாங்கியிருக்காங்க, அங்கே போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஆடியன்ஸ் மாற்றி பாராட்டி, எப்படி அருண்ராஜன் நீங்கள் எப்படி இப்படி ஒரு ஷாட் வச்சிங்க சார், நீங்கள் வேற லெவல். இப்போது டிவி முன்னாடி கொஞ்சம் ஆண்டாட்டே நீங்களே உங்களை ஒருத்தர் மாற்றி பாராட்டிக்கிட்டே இருப்பீங்க. இதை நாங்கள் வந்து கேட்கணுமோ மாத்திரா சேனல்னு சொல்லி மாற்றிடுவாங்க. இதுதான் நடக்கும். அதனால் என்னென்னா நம்ம என்ன மேட்ரோ அதை வந்து ஸ்க்ரீனில் காட்டிட்டா அது நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜனங்க ஏற்றுக்குவாங்க. நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், ஐஸ்வர்யா ராஜேஷ் சொன்னால் பார்த்து நல்லா எழுதுங்கன்னா பார்க்குறோம், நல்லா இருந்தால் நல்லா எழுதுவோம். அதுதான் நியாயமான விஷயம். இல்லாட்டி என்ன எனக்கு இது பல இப்போ நம்ம வந்து இந்த பாம்புக்கு விஷம் உள்ள இம்யூன் ஆன மாதிரி எனக்கு அது இம்யூன் ஆகி போச்சு. நான் 40 வருஷமாக இந்த ப்ரீவியூ தியேட்டர் வாசலில் சொன்ன பொய்யுக்கு அளவே இல்லைங்க. கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு அப்படியே பெருமூச்சு விடுறது. என்ன அந்த படத்தில் மெய் மறந்து போல என்ன பொய் சொல்லலான்னு உள்ள செட் பண்ணுறது, கையெல்லாம் புல்லரிச்சிருச்சு, இந்த ரேஞ்சுக்கெல்லாம் ஒரு பிஹேவ் பண்ணி என்ன பண்ணுறது. இப்போ வந்து இந்த கேமராவுக்கு பின்னாடி நாம் நடித்த நடிப்பு அது கட்டப்பா மாதவ படையாட்சி எல்லாத்தையும் தாண்டின ஒரு நடிப்பு. இது நானே கற்பனை பண்ணி நடிக்கணும் இல்லை, இது எழுதி கொடுத்த வசனத்தை பேசுகிறேன். அது வந்து நான் நடிக்கணும், நானே ஸ்கிரிப்ட் பண்ணி
இல்லை எனக்கு இங்கே ரொம்ப ரொம்ப மேட்டருக்கு வருவோம். கலை சாருக்கும் அனுராஜா சாருக்கும் பெரிய பாராட்டுகளை சொல்லிக்கிறேன். என்ன சவுண்டு டிபார்ட்மெண்ட்லேருந்து 2 பேர் கூப்பிட்டீங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் அதை பேசினாங்க. ஏன்னா இந்த திரைமறைவு கலைஞர்களை பற்றி நம்மளுக்கு தெரியறதே இல்லை. நம்மளுக்கு வந்து ஒரு சினிமா ஜெயிக்கையில் வந்து முதல்ல நடிகர்கள், டைரக்டர், மியூசிக் டைரக்டர் அப்படி தான் நம்மளுக்கு தெரியும். திரைமறைவு கலைஞர்களை பற்றி எனக்கு யாருக்குமே தெரியறதில்ல. ஏன் இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டை பற்றி சொல்கிறேன்னா, நான் பாகுபலியில் நடிச்சிக்கல ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் ஒருத்தர் பார்த்தேன். அவர் வந்து சார் நானும் கோயம்புத்தூர் தான் சார் அப்படின்னாரு. சரி என்ன ஹைதராபாத்தில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னா, இல்லை சார் நான் இந்த பாகுபலியில் தான் ஒர்க் பண்ணுறேன் சார். பாகுபலியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சார் அந்த இந்த 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 சீன் எல்லாம் அப்படின்னாரு, கிராஃபிக்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை சார் இந்த சீன் கிரியேஷன்னாரு. சாபு சிலில் சார்கிட்ட செட் அசிஸ்டன்ட் அப்படின்னா, இல்லை சார் அது இல்லை சார் இது சிஜியா, அதுவும் இல்லை சார் அப்படின்னாரு. வேறு என்ன தம்பி பண்ணுறீங்க அப்படின்னாரு. இந்த சார் வெளியே சொல்லிடாதீங்க. சரி சொல்லுங்கள், நேற்று நீங்களும் பிரபாஸ் ஒரு சீன் நடிச்சிங்கல்ல. ஆமாம் சார் அப்படின்னா, அது லேப்டாப்பை திறந்தார் சார். யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க சார், படத்தில் இப்படித்தான் சார் வரணும்னு மிரண்டேன். என்னடா அந்த லைட்டிங் அது இது ஃபுல்லாக வந்து வடிவமைக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் போல் இருக்குது. இப்போ சினிமாவில் அப்படி நிறையா வந்துச்சு. நமக்கே சரி கேமரா டிபார்ட்மெண்ட்டா, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டா, சிஜி டிபார்ட்மெண்ட்னா அதை தாண்டி அதுக்கு மேலே என்னமோ இருக்கிற அந்த மாதிரி இன்றைக்கி சவுண்டில் வந்து இப்போ உங்கள் 2 பேர்த்தோடைய வித்தை தான் இதில் தெரியுது. உங்களுடைய எஃபெக்ட், அதாவது சினிமாவில் வந்து நடிகனுக்கு குறிப்பாக கதாநாயகத்தை கட் அவுட் வைப்பாங்க. கட் அவுட்டு தான் முன்னாடி நிற்கும். ஆனால் அந்த கட் அவுட்டை தாங்கி பிடிக்கிற மூங்கல்கள் பின்னால் இருக்குது பாருங்கள், அந்த மூங்கில் தான் ரொம்ப முக்கியம். அந்த மூங்கில் தான் அந்த கட் அவுட்டை தாங்கி பிடிக்குது. மூங்கில் இல்லாட்டி கட் அவுட் கீழே விழுந்துடும். ஆனால் கட் அவுட்டுக்கு தான் பேர். அவர் வந்து இப்படியாக்க அப்படியாக்க நல்லா இருக்கு. அந்த மூங்கில்களை பற்றி நம்ம மறந்துடுறோம். அந்த மூங்கில்கள் தான் இவங்கெல்லாம். இது என்னன்னா இந்த இளைஞர்களுடைய டெடிக்கேஷன். கலை சொன்னார் பாருங்க, ஒவ்வொரு விஷயத்த சூப்பராக பேசிட்டீங்க, மிரட்டிட்டீங்க. ஒவ்வொரு விஷயத்துல இருக்கிற ஒரு டெடிக்கேஷன். அதாவது ஐஸ்வர்யா ராஜேஷில் ரொம்ப ஹார்ட் ஒர்க். உண்மையிலேயே கிரிக்கெட் தெரியாமல் நம்மளுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, சினிமாவில் வந்ததுலேருந்தே தெரியாமையே ஒரு விஷயத்தை பண்ணலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா எடுத்தோன்னு வில்லனாக நடித்தோம், ஒரு கொலை பண்ணோம். இது வரைக்கும் வாழ்க்கையில் கொலை பண்ணல, ஆனால் கொலை பண்ணுற மாதிரி நடிச்சிடுறோம் இல்லையா? அப்புறம் போய் ஏதோ ஒரு பேங்க்கு கொள்ளையடிக்கிறோம், இது வரைக்கும் கொள்ளையடிச்சு இல்லை, கொள்ளையடிச்ச மாதிரி நடிச்சிடுறோம். ஓஹோ நடித்தா போதுமா? அப்புறம் எப்படியோ தப்பி தவறி ஹீரோ ஆகிட்டேன். ஹீரோ ஆனோன்னு டூயட் பண்ணோம், டான்ஸ் தெரியாமையே டூயட் பாடிட்டோம். இப்படியே தெரியாமையே ஒரு விஷயம் பண்ணி இப்போ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இவ்வளவு இறங்கி நீங்கள் ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த பவுலிங் போடலையெல்லாம் அந்த எஃபர்ட் வந்து நீங்கள் அந்த ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி காட்டுறீங்களே அந்த பவுலர்ஸு, அவங்களுக்கு ஈக்குவலாக நீ பண்ணுற. அப்போ என்ன டைரக்டர் வந்து வெண்டை கழட்டியிருக்காருன்னு தெரியுது. அதனால வந்து நீங்களும் வந்து நம்ம ஹீரோ சார் டான்ஸ் இதே மாதிரி கஷ்டப்பட்டு கிரிக்கெட் நம்ம பண்ணணும். ஹீரோனா கொஞ்சம் அதெல்லாம் முனிஷ்காந்த் சார் ஆகட்டும் எல்லாருமே இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. எடிட்டர் ரூபன் சார் சொன்னார், அவருடைய படம் இன்னைக்கு 21ஆம் எத்தனை படம் வருது? 3 வருது. நான் ஏன்னா அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு காலகட்டத்தில் நான் ஒரே வருஷம் 27 படம் நடித்தேன். அப்போ ஒரு தீபாவளிக்கு வந்து எல்லா படத்துலையும் நான் இருக்கிறேன். நான் சிவப்பு மனிதன், ரஜினி சார் ஹீரோ, அதில் நான் தான் வில்லன். காக்கி சட்டை கமல் சார் ஹீரோ, நான் தான் வில்லன். அர்த்தமுள்ள ஆசைகள் கார்த்திக் சார் ஹீரோ, நான் தான் வில்லன். பிள்ளை நல்லான்னு ஒரு படம் மோகன் நடிக்கிறார், நான் அதில் ஒரு சைனீஸ் கெட்டப்பு. அப்புறம் என்னமோ ஒரு படம் மறந்துடுச்சு. தீபாவளிக்கு 5 படம் ரிலீஸ் ஆகுது, 5 படத்துலையும் நான் தான் வில்லன். உதயம் தியேட்டர் தான் அப்போ மல்டிப்ளெக்ஸ். உதயம் தியேட்டரில் போய் பேனர் வச்சா எல்லா படத்துலையும் நான் இப்படி இருக்கிறேன். உள்ள கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிறேன், உள்ள சைனீஸ் கெட்டப் இருக்கிறேன், உள்ள ஒரு வயசான கெட்டப் இருக்கிறேன். அடையப்பா அப்படிங்கிற மாதிரி பல தடவை அந்த உதயம் தியேட்டர் வாசல் போயிட்டு வந்துட்டு. ஆனால் இருக்கிற எல்லா பேனர்லையும் நான் இருக்கிறேன். அந்த மாதிரி ரூபன் சார் வந்து ஃபோட்டோ இல்லாட்டி போய் பார்த்தா கீழே எல்லாம் ரூபன் இருக்குது. அது மாதிரி வந்து இந்த படம் வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு கனா இருக்குது, இந்த படம் ஜெயிக்கன்ட்டு. நம்ம கொஞ்சம் ஓவராக கனா காம. என்னோட ஆசை என்னென்னா, இது தங்கல் மாதிரி சைனாலேயும் சூப்பர் ஹிட் ஆகணும். இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் வந்து எங்கே வேணாலும் போய் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஜென்ரல் மேட்டர் எடுத்துட்டா, இப்போ ராஜமௌலி சார் வந்து படம் எடுத்தார், நான் படம் எடுத்தார். அது உலகம் பூரா ஓடிச்சு. பாகுபலி உலகம் பூரா ஓடி இருக்குது. அதே மாதிரி வந்து தங்கல் வந்து ஒரு ரெஸ்லிங்கை பற்றி எடுத்த ஒரு படம், மல்யுத்தத்தை பற்றி ஒரு லேடி ரெஸ்லிங் எடுத்த ஒரு படம் வந்து சைனாவில் வந்து பெரிய ஹிட்டாக இருக்குது. அது வந்து இது வந்து ஒரு குக்கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணு, ஒரு விவசாய குடும்பத்தில் ஒரு பொண்ணு வந்து இந்தியா டீமில் போய் ஆடி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு என்கரேஜிங்கான விஷயம். ஸோ அந்த ஒரு கிளைமேக்ஸில் வந்து எல்லாரும் அழுதுருவாங்க. நான் டப்பிங் பேசி இளவரசன்கிட்ட அத்தை சொன்னேன், எல்லாரும் அழுதுருவாங்க.
அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். வெறும் அழகை வந்து கைதட்டிகிட்டே அழகும் போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்குது. அதே மாதிரி அருண்ராஜா காமராஜ் வந்து அவருடைய பல கனவுகள், அவருக்கு வந்து நல்ல ஒரு சமுதாய சிந்தனை உள்ளவர். ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஷூட்டிங் நடுவில் நானி இளவரசன் சார் நிறைய சோஷியல் சம்மந்தப்பட்ட விஷயம், சமூக சார்ந்த விஷயங்கள் நிறைய சொல்லுவேன். மிகப்பெரிய புத்திசாலி இளவரசன் அவர்கள். இல்லை உண்மையில் சும்மா நான் சரி எங்கேயும் வேற எங்கேயும் எடுத்துகிட்டு போயிடுச்சு வேண்டாம். இளவரசன் சார் அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு தெளிவான சமூக சிந்தனை உள்ளவர் டைரக்டர் அருண்ராஜா சார். நான் நிறைய விஷயம் அவர்கிட்ட பேசிக்கிறேன். அப்படி இருக்கிற டைரக்டர்கள் ஜெயிக்கும் போது அது வந்து சினிமாவுக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லதுக்கு, சமூகத்துக்கு நல்லதுக்கு. ஒரு கமர்ஷியல் படம் ஓடுறதுக்கும் ஒரு பராசக்தி ஓடுதுன்னு வச்சுங்களேன், அது வந்து சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தும். ஒரு நாடோடி மன்னன் ஓடும்போது சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தும். ஒரு அமைதிப்படையோ வேதம்புயதோ ஓடும்போது ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும். ஒரு பரியேறும் பெருமாள் ஓடும்போது ஒரு சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தும். அது மாதிரி அந்த மாதிரி உள்ளுக்குள்ள அந்த ஆதங்கம் இருக்கிற ஒரு படைப்பாளி ஜெயிக்கும் போது அது வந்து சினிமாவுக்கு நல்லது, சமூகத்துக்கு நல்லது. அப்படி ஒரு படைப்பாளியாக தான் நான் அருண்ராஜ் காமராஜாவை பார்க்குறேன். நிச்சயமாக ஜெயிக்கணும். எனக்கு ஒரு இதுக்கு ஒரு ஸ்பெஷல் சாங் சொன்னேன். ஏன் சார் நாங்களும் அந்த அந்த மாதிரி தான் சொல்லிடுவார். அந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அப்படி கிளம்பி வெளியில் வரும்போது பெரியார் படம் இருக்கும், அதுக்காக ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். மற்றபடி உங்களுடைய கனவு இந்த மாதிரி விஷயங்கள், என்னுடைய கனவு வந்து சைனா தான். நன்றி, வணக்கம். எல்லோரும் நிறையா சொல்லிட்டாங்க. முதல்ல இது ஒரு மாதிரி ட்ரீம் கம் ட்ரூ தான். லைக் தர்ஷன் சொன்ன மாதிரி ட்ரீம் பிக் அப்படின்றது தான் படத்தோட கேப்ஷன். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். நம்ம எப்போவுமே பெருசாக நினைக்கணும். அப்படிங்கும்போது பெருசாக நினச்சா பெருசாக ஜெயிக்கலான்ற ஒரு அந்த உத்வேகம் ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி ஒன்று க்ரியேட் ஆனதான் டைரக்டர் ஆகணுன்ற ஒரு எண்ணம். அதில் நிறைய கதைகள் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி நிறையா பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் வந்து பட்ஜெட்டுக்கான கதைகள் தான் பண்ணியிருக்கேன். இந்த கதை பண்ணால் இத்தனை கோடிக்கு படம் பண்ண முடியுமா, 1 கோடிக்கு கதை இருக்கா, 75 lakhsக்கு ஒரு கதை இருக்கா, 25 lakhsல முடிச்சிருவீங்களா, இப்படிலாம் நிறையா கேட்டிருக்காங்க. நான் அதுக்கும் மெனக்கெட்டிருக்கேன், அதுக்கும் கதைகள் பண்ணியிருக்கேன். அந்த கதைகளெல்லாம் பவுண்ட் பண்ணி பக்காவாக வச்சுருந்துருக்கேன். சிவா ஒரு நாள் என்கிட்ட கதை வச்சிருக்கியாடான்னு கேட்டாப்புல, நான் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கதையை பூரா சொன்னேன். ஓகேடா, எல்லாம் சின்னதாக இருக்குடா, கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம பெருசாக ஒன்று பண்ணலாமா நாப்பில். ஓகேப்பா நான் யோசிச்சுட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ஒரு 3 லைன் சொன்னேன். 3 லைன் யோசித்தேன். யோசிக்கும் போது ஒன்று வந்து ஃபேண்டசி, ஒன்று வந்து ரொமான்ஸ், ஒன்று வந்து உமன் கிரிக்கெட்டு. ஸோ யோசித்த போதே முடிவு பண்ணது வந்து உமன் கிரிக்கெட்டை மட்டும்தான் சிவா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி உமன் கிரிக்கெட் பேஸ் பண்ண கதை ஒன்று இருக்குது சிவா, அது பண்ணலாமான்னா ஃபஸ்ட்டு அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். கிரிக்கெட்டுன்னு கிரிக்கெட் பேஸ் பண்ண படம் வந்ததில்லை, உமன் கிரிக்கெட் பேஸ் பண்ணி எந்த படமும் வந்ததில்லடா. ஆமாம் வந்ததில்லைப்பா, நம்ம தான் இதுமாரி ஃபஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்டடாக சொன்னார். தென் இது நீ நம்மன்னா இதுதான் ஃபஸ்ட்டாக இருக்கும்ல அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னா சரி புக்கு பண்ணிவிட்டு நானும் என் அசிஸ்டன்ட் தமிழ் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து இதை எழுத ஆரம்பித்தோம். ஒரு பாயிண்டில் எங்கள் 2 பேருக்குமே ஒரு பாயிண்டில் போய் முட்டிக்கிட்டோம். என்னடா இதே தான் யோசிச்சுட்ருக்கோம், வேறு எதுவும் இல்லையே அப்படின்னா அதுக்குள்ளார நிறைய நண்பர்களில் உள்ளே கூட்டு வந்தோம். ஸோ அவங்க எல்லோரும் ஆல்ரெடி டைரக்ஷனில் இருந்தவங்க, ஆட் ஃபிலிம்ஸு ஒர்க் பண்ணவங்க, நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணவங்க, இப்படி நிறைய ஒர்க்கில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்டான நண்பர்கள் தான் எனக்கு உள்ளார வந்து ஹெல்ப் பண்ணாங்க. பிளேட் சங்கர் அவர் வந்தார் ஃபஸ்ட்டு, அப்புறமா சங்கர் குணா, அவங்கள எல்லாமே ஒன்றா, இவங்களாம் நான் கூட ஒரு ஜேர்னியில் இருக்காங்க. ஏன்னா நான் கஷ்டப்பட்டப்போ எனக்கு பாட்டு கொடுத்து காசும் கொடுத்துட்டு போவானுங்க, டேய் இந்தரா இந்த மாத செலவுக்கு வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி. ஸோ கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகிட்டு நம்ம படம் எதுவும் நடிக்கலை, வேறு எதுவும் கிடைக்கல, வேலை இல்லை, மாத வாடகை கொடுக்கணுமே, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவனுங்க வருவானுங்க, வீட்டுக்கு அதை தட்டுவானுங்க, டேய் ஒரு ஜிங்கிள் இருக்குடா எழுதிடுறா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த ஜிங்கிளுக்கு ஒரு அமௌண்ட்டையும் கையில் திணிச்சிட்டு போவானுங்க. தீபாவளிலாம் அந்த மாதிரிலாம் ஒரு நாள் நான் கொண்டாடி இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நண்பர்கள் வந்து இது என்னை சூழ்ந்துக்கிட்டாங்க. என்ன ஆக்சுவலாக நான் டேரக்டர்னு எல்லாருமே சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை டைரக்ட் பண்ணது என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நாங்கள்
ஏன்னா இந்த கதையை நான் மட்டும் உட்காந்து ஒருத்தனா யோசிக்கல. நான் இதில் நிறைய மூளைகள் இதில் சில உள்ளே வந்துருந்துச்சு. அடங்காதை படத்தோட டைரக்டர் சண்முக முத்துசாமிகிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷான் இப்படி ஒரு கதை இருக்குது ஷான் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து சூப்பராக இருக்குது டார்லிங், சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. ஸோ அந்த அந்த எனர்ஜி ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் திருப்பி உட்காந்து பேச ஆரம்பித்தோம். அவர் ஒரு சீனாக ஒன்று சொன்னார், இதான் இப்படி ஒரு சீன் இருந்தால் நல்லா இருக்குமா டார்லிங் அப்படின்னு சொல்லி ஒரு சீன் சொன்னார். என்னென்னா அது என்னென்னா எனி ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து ஃபீமேலாக இருக்கும்போது ஏஜ் அட்டன் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு ஒரு தடைக்கல்லாக இருக்கும். அதுக்கு மேலே அவங்க விளையாட போவாங்களா மாட்டாங்களா, அவங்க பர்சீவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றது. ஸோ அதை சீனாக வைப்போம் அப்படின்னு சொல்லி பேசினார். அப்போ உட்காந்து பேசும்போது அதில் நிறைய அங்கேருந்து தான் இந்த கதை பெருசாக உருவாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சொல்ல வேண்டியது வந்து ஒரு கௌசல்யா முருகேசனுங்கிற ஒரு பொண்ணோட 15 வருஷ வாழ்க்கை. அப்படிங்கும்போது நம்ம ஒரு பாயிண்ட்டை எடுத்து அந்த பாயிண்ட்டுக்குள்ளேருந்து ட்ராவல் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லி பிகினிங்கில் இருந்து ஒரு கதையாக கொண்டு வரலாம். இது நரேட்டிவ் பேட்டர்னாகவே கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃபில் வேறு நரேஷன் இருக்கும், செகண்ட் ஹாஃபில் வேறு நரேஷன் இருக்கும். அது ரூபன் ரொம்ப அழகாக எங்களுக்கு வந்து அதை கரெக்டாக வச்சு கொடுத்தாரு. அந்த மாதிரி இருக்கலாம் பேபி, இப்படி இருக்கட்டும், இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. தினேஷோட ஒர்க் வந்து ஸ்பாட்டில் இந்த கதை கேட்டுட்டு தினேஷோட ஃபீல் வந்து என்னவாக இருந்துச்சுன்னா, பெருசாக இருக்குது ப்ரோ, நம்ம பெருசாக பண்ணலாம் அப்படின்னாரு. எனக்கு அவர் பெருசாக பண்ணலான்னும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ப்ரொடக்ஷனில் நான் சொல்லுங்க என்னங்க நீங்கள் அப்படின்னு. பட் அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது. அவர் சொன்ன வார்த்தை எப்போவுமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான வார்த்தை. ஐடியாஸ்க்கு என்றைக்குமே காசு கிடையாது ப்ரோ, நம்ம யோசிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த யோசனைகள் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான விஷயங்கள். நம்ம 10 ரூபாய்க்கு கூட நம்ம நல்ல ஒரு பயங்கரமான விஷுவலை கொண்டு வரலான்னு சொல்லி அவராக நிறைய ரிசர்ச் பண்ணி விஷுவல் சைடில் நிறைய கொண்டு வந்தாங்க. அப்புறம் நானும் தினேஷும் முடிவு பண்ணது வந்து என்னென்னா, கிரிக்கெட் மேட்சஸ் பல படங்களில் காமிச்சிருக்காங்க, நம்ம எப்படி வித்தியாசப்படுத்த போகிறோம் இந்த படத்தில் அப்படின்னா, டிவியில் பார்க்குற ஃபீலில் இது வரைக்கும் யாருமே கிரிக்கெட் மேட்ச்சை தியேட்டரில் காட்டல. ஸோ ஒரு டிவியில் பார்க்குற ஃபீலில் இந்த இதை ஷூட் பண்ணணும்னு பிகினிங்லேயே பிளான் பண்ணோம். ஏன்னா நிறைய என்ன ஆகுனா, சினிமாவை ஒன்று எடுக்க போய் அது கிரிக்கெட்டோட கரெக்டான இது வந்து அதில் கன்வே ஆகாது. ஸோ முதல்ல நாங்கள் பிளான் பண்ணி இதை கிரிக்கெட் மேட்சாகவே தான் எடுக்கணும், ஸோ அதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணோம். ஸோ ஒவ்வொருத்தருமே அவங்களோட பெஸ்ட்டு எனக்காக கொடுத்தாங்க, இன்க்ளூடிங் சிவகார்த்திகேயன். ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்தை அந்த ஃபஸ்ட் டைமாக புக்கை படிச்சுட்டு பார்க்கும்போது இந்த படம் என்ன டிமாண்ட் பண்ணுதுன்றத என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, எவ்வளோ செலவாயிருக்குன்னு இது வரைக்கும். நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், எவ்வளோ ப்ரோ செலவாச்சுன்னு. ப்ரோ உங்களுக்கு எதுக்கு ப்ரோ அதெல்லாம், நீங்கள் போய் பாருங்கள் ப்ரோ, நீங்கள் போய் படம் பண்ணுங்கள் ப்ரோ, நாங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னோமா இவ்வளோவது அவ்வளோது எதுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க, பண்ணுங்க அப்படின்னா. இல்லை ப்ரோ தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறேன். நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம் ப்ரோ, கதை ஒன்று பண்ணியிருக்கீங்க அதை கரெக்டாக எடுங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லி என்னை ஒரு மாதிரி எல்லாருமே என்னை ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாகவே வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லாருமே டெக்னீஷியன்ஸ்லேருந்து ப்ரொடியூசர்ஸ்லேருந்து ஆக்டர். நான் சொல்லணும்னா நம்ம சத்யராஜ் சார்லாம் எனக்கு ஃபஸ்ட் டைம் கதை சொல்ல போகும்போதெல்லாம் ஒரு மாதிரி உளர்னேன் அவர்கிட்ட. என்ன சார் எனக்கு கதை சொல்ல தெரியாது சார் அப்படின்னு. இல்லை பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் நான் புரிஞ்சுக்கிறேன். சிவா சொன்னாப்புல இது ஒரு மாதிரி அப்பா பொண்ணுக்கான கதை. ஆமாம் சார் அதுதான் நானும் சொல்ல போகிறேன், இது ஒரு அப்பா பொண்ணுக்கான கதை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லும் போது அவருக்கு அவரோட பார்வையில் நிறைய பெரிய பெரிய டேரக்டர்கள் கலந்து வந்திருக்காரு. நிறைய பேர் வந்து அதை நாங்கள் சொல்லும் போதே இந்த காட்சிகள் கண்ணு முன்னாடி ஓடும். ஸோ அதை வச்சு அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. பட் நம்ம புக்கில் எழுதி வச்சுட்டு அதை எடுக்கணும்னு நினைக்கிற ஆள் நம்மக்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு தெரில. சார் வந்து நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னாரு. நான் கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். பூஜை நடக்கும்போது கூட ஒரு 8 மணிக்கு சாரோட கால் வந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி எந்திரிச்சு ஓடிட்டேன் வெளியில். சார் அப்படின்னு போய் நின்று சொல்லும் போது அவர் டவுட்டு கேட்டார், ஸ்கிரிப்டில் 2 இடத்துல டவுட்டு கேட்டார். அந்த டைலாக் எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்புறம் ஓகே ஒரு நாள் கழித்து யோசித்து நம்மக்கிட்ட டவுட்டு கேட்குறாருன்னா அப்போ ஏதோ அவருக்கு தாட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் மலேசியா நட்சத்திர கலை விழாக்கு போகும்போது சார் சொல்லிட்டார், நான் பண்ணுறேங்க இந்த படம் பண்ணுறேன்னு. நான் சார் நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நான் வாட்டி சொன்னதில் உங்களுக்கு இதுவும் பெருசாக கன்வே ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த வாட்டி புக்கை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் உட்காந்துட்டேன், ஃபுல்லாக பேஜ் பை பேஜாக வாட்சி காமிச்சேன். சார் இப்படி தான் சார் டயலாக், இதான் டயலாக்னே ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த திருப்தியை இன்ன வரைக்கும் சார் நம்ம காமிச்சிட்ருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நான் நைட் ஷூட்லாம் வேணான்னு சொல்லுவார். ஆனால் ஒரு நாள் 2 மணி வரைக்கும் ஷூட் பண்ணியிருக்கோம் அவரை வச்சு. அப்புறம் இன்னொரு நாள் 3 மணி வரைக்கும் ஷூட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவர் வந்து ஒரு பாயிண்ட்
பாயிண்ட்டுக்கு மேலே விட்டார். இவங்க ஒன்று பண்ணுறானுங்க, பண்ணட்டும், நம்ம கொஞ்சம் ஒரு 2 நாள் தானே அப்படின்னு சொல்லி விட்டார். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு கிடைக்காது. எனக்கு சார்கிட்டருந்து நிறைய கிடைச்சிது. இளவரசு சார் வந்து இன்ன வரைக்கும் அண்ணான்லாம் கூப்பிட்றாரு. எதுக்கு சார் அண்ணான்னு கூப்பிட்றீங்கன்னு எனக்கு தெரில. அண்ணா எப்படின்னா இருக்கீங்க அப்படிம்பார் சார். அது அவரோட எனர்ஜி வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு ஒரு சின்ன பர்சனல் கனெக்ட் இருக்குது இளவரசு சார் கூட. ஏன்னா ஒரு வாட்டி எங்கள் வீட்டில் முத்துக்கு முத்தாக படம் பார்த்துக்கிட்டு இருந்தார் எங்கள் அப்பா. அந்த படம் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு தனியாக கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தார். ஸோ சாரை வந்து அவர் நிறையா கனெக்ட் ஆகிக்கிட்டார் அந்த படத்தோட சேர்த்து. நான் அவர் ஃபீல் பண்ணும்போது இப்போ வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இத்தனை நாளாக ஒரு நாள் கூட எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு வந்ததில்லை, பெருசாக வந்து தங்கினதில்லை. ஏன்னா அந்த படத்தில் இவர் ஏற்படுத்திட்டு போன ஒரு இம்பாக்ட் இருக்குது பாருங்க. பிள்ளைங்களோட பொண்டாட்டிங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணி விட்டு போயிட்டாங்க. இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு அவர் வரவே மாட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நடிப்பு. அவர் நடிகராகவும் சரி, சிந்தனைவாதியாகவும் சரி, நிறைய விஷயங்கள் பேசும்போது நிறைய கற்றுக்கிறதுக்கான ஒரு கல்லூரியாக தான் அந்த கனா படப்பிடிப்பு இருந்தது. முனிஷ்காந்த் அண்ணன்ட்ட நான் கேட்க சொல்லியிருந்தேன், சங்கர் ப்ரோட்ட சொல்லி, ப்ரோ ஒரு 2 நாள் வேணும் கேளுங்களேன் அப்படின்னு கேட்டிருந்தேன். நான் அப்போ வந்து அவர் சொன்னார், 2 நாளா சார் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. கதை என்ன சார் அப்படின்னு சொல்லி கதையை கேட்டார். ஸோ கதையை உட்காந்து அவர் நடிக்கிற போர்ஷன் எல்லாமே அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, சார் என்ன சார் 2 நாள்னு சொன்னீங்க, பெருசாக இருக்கே, 2 நாளில் முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டார். ஒரே நாளில் முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 2-3 கால் ஷீட் போட்டு விடிய எடுத்துட்டோம் அவரை வச்சு. ஸோ அது 2 நாள் இல்லை, ஒரே நாளில் எடுத்தது தான் முனிஷ்காந்த் அண்ணனோட போர்ஷன்ஸு. இதை தாண்டி எனக்கு வந்து இந்த படத்தில் நன்றி சொல்கிறதுக்கு அத்தனை நண்பர்கள் இருக்காங்க. எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். ஏன்னா நான் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஒவ்வொரு நண்பனுமே இன்றைக்கி அந்த நம்பிக்கை தான் என்னை இன்றைக்கி டைரக்டர் ஆக்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நம்பிக்கை வச்ச ஒவ்வொருத்தருக்குமே என்னோடய நன்றி. அண்டு படத்தோட மிகப்பெரிய பில்லர்னு விஷுவல் சைடில் பேசிட்டோம், ஆடியோ சைடில் பேசி தான் ஆகணும். ஆடியோ சைடில் பார்த்தீங்கன்னா திபுநயனன் தாமஸ் என்னோடய கிளாஸ்மேட், என்னோடய பெஞ்ச்மேட். ஃபஸ்ட்டு நான் அவனுக்கு தான் பாட்டு எழுதினேன். நான் பாட்டு எழுத தெரியுன்ற நம்பிக்கையை கொடுத்தவன் அவன் தான். அவன் வந்து ஒரு மாதிரி வாயிலே டியூன் போடுவான். அதுக்கு நான் வந்து காலேஜ் படிக்கும் போது எழுதிக்கிட்டு இருப்பேன். இப்போ வந்து அவன் டியூன் போட்டு நான் பாட்டு எழுதி அவன் சொன்னான், நான் ஃபஸ்ட்டு பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது சொன்னான், டேய் நம்ம 2 பேரும் பாட்டு பண்ணுவோன்னு தெரியும், ஆனால் நீயே பாடுவேன்னு எனக்கு தெரியாது. கோட்டையாண்ட அரசன் மரகத நாணயத்தில் பாடும்போது அந்த இதை சொன்னான். ஸோ இந்த படத்துக்காக திபுவோட ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா 100%ங்கிறதுல எந்த ஒரு பாயிண்ட்டும் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் என்கிட்ட சண்டை போட்டிருக்கான். நான் நிறையா கேட்பேன், டே போதுண்டா விட்றா அப்படின்னா, இல்லை கொஞ்சம் இன்னும் வந்து அந்த லேயரில் அப்படின்னு சொல்லி ஒரு லேயராக ஒர்க் பண்ண ஒரு மியூசிஷியன். மியூசிக் மேலே அவ்வளோ பேஷன். அவனுக்கு இந்த ஒர்க்கு இவ்வளோ கரெக்டாக வந்து விழணுன்றதுல ஒரு கான்ஷியஸ்னஸ் எல்லாமே வந்து அவன்கிட்ட இருந்தது. ஸோ அப்புறமா இன்னொரு சவுண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சுரேன் அண்ட் அழகிய கூத்தன். இந்த படத்துக்கு எப்படி மியூசிக் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸும் மிக்சிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் படம் அப்படிங்கும்போது அதுக்கு சவுண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய இடங்களில் இவங்க 2 பேரோட உழைப்பு நான் பார்க்கும்போது எனக்கு மெசேஜெல்லாம் அனுப்புவார், ஃபோட்டோலாம் அனுப்புவார். குளித்தலையில் இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி கூத்தன் வந்து ஃபோட்டோ அனுப்புவார். குளித்தலை என் ஊர், அங்கே போயிட்டு இது இப்போ ஃபோட்டோ எடுத்து அனுப்புவார். ஏன்னா அங்கே வயலோட சவுண்டு லைவாக ரெக்கார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறமா அந்த ஆற்றுல வர அந்த விண்டு சவுண்டாக இருக்கட்டும், அந்த ஆற்றுல நிறைய மயில் சவுண்டு ஆட் பண்ணியிருக்கோம் படத்தில். போஸ்ட்டில் ஆட் பண்ணோம் மயில் சவுண்ட். ஏன்னா எனக்கு தெரியும், நான் ஆற்றுல விளாண்டுருக்கும் போது நிறைய மயில் அங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ மயிலை காட்ட முடியாது, அதனால் மயில் சவுண்டாவது வைங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி மயில் ஆட் பண்ணியிருக்கோம் அதில். ஸோ சவுண்டு சைடில் வந்து அவங்க 2 பேரும் மிக்ஸில் சுரேன் வந்து இது வரைக்கும் நான் பண்ண டார்ச்சர் மாதிரி வேறு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சுரேன் அண்டு கூத்தன் அவங்க ஒரு பெரிய ஒரு காம்போ. அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணுறதுமே ரொம்ப கேஷுவலாக இருக்கும், ஆனால் கரெக்டாக பண்ணுவாங்க. இது கரெக்டாக இருக்கும் ப்ரோ, இந்த சவுண்டு தான் வந்து எல்லா தேட்டருக்குமான ஒரு கரெக்டான சவுண்டாக இருக்கும்னு சொல்லி அதை நியூட்ரலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அண்டு லிரிசிஸ்ட் இந்த படத்தில் ரொம்ப பெரிய முக்கிய பங்கு வகிக்கிறவங்க அவங்க. ஏன்னா ஆடியோவில் வந்து லிரிக்ஸ் பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. வாயாடி பெத்த பிள்ளை 70 மில்லியன் கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அதில் வந்து ஜிகேபி அண்ணனோட லிரிக்ஸ் வந்து ரொம்ப வைட்டலான ஒரு ரோல். அது வந்து ஏன்னா சின்ன பசங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வாயில் நுழையணும் ஃபஸ்ட்டு. அப்போ
அப்போ தான் அவங்களால பாட முடியும். ஏன்னா சின்ன குழந்தைங்க பாடுற பாட்டு நிறைய அவர் மெனக்கெட்டு வார்த்தைகளை கரெக்டான வார்த்தைகளாக வச்சு அது கனெக்ட் ஆகிற வார்த்தைகளாக வச்சு பண்ணியிருக்காரு. அண்டு மோகன்ராஜன் வந்து 2 பாட்டு பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் அவர் லவ் சாங்ஸ் தான் பண்ணியிருந்தாரு. நம்ம படத்தில் தான் ஃபஸ்ட் டைமாக மோட்டிவேஷன் சாங்ஸ், அதுவும் 2மே மோட்டிவேஷன் சாங்ஸ், 2மே வித்தியாசப்படும். ஒன்று வந்து அந்த ஊரில் அந்த பொண்ணோட மோட்டிவேஷனாக இருக்கும், ஒன்று வந்து நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் போகும்போது அந்த பொண்ணுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். 2லேயுமே வேறுபடுத்தி காமிச்சிருந்தார் அந்த லிரிக்ஸை. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்டு கோ ப்ரொடியூசர் கலை என்னோட மிகப்பெரிய பில்லர். என்னை ஒரு நாள் கூட யோசிக்க விட்டதே கிடையாது, என்னை ஸ்ட்ரெஸ் ஆக விட்டது கிடையாது. எனக்கு என்ன வேணுன்றதை நான் கேட்காமே எனக்கு நிறையா கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லுவேன். நிறையா கேட்டனான்னு கேட்டால் கிடையாது, நிறையா கொடுத்துருக்காங்க அவங்க. பட் நான் திருப்பி பதிலாக எங்கள் எல்லாருக்குமே வந்து என்ன ஆசை அப்படின்னா, இது ஒரு நல்ல தரமான படம் அப்படின்றத மக்கள் அவங்க வாயால் சொல்லணுன்றது, அதை கேட்கணும். அந்த சந்தோஷம் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக அதை சொல்வீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தேட்டரில் 21 படம் வருது. ஸோ யாரையும் சொல்ல விட்டுருந்தேன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஒரு மாதிரி எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி மேட்ச் பண்ணி சொல்லிட்டேன். இல்லை சார், நான் இன்னும் ஒரு 2-3 பேரை சொல்லணும். கௌசி பாய்ஸ், ரைட், ஆமாம், கௌசி பாய்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து கௌசல்யா முருகேசனோட சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணை வந்து இந்தியா லெவலுக்கு அனுப்புகிற வரைக்கும் ஹெல்ப் பண்ணி, அந்த பொண்ணு இந்தியா மேட்ச் விளையாடும் போது வரைக்கும் பார்த்து கைத்தட்டி சந்தோஷப்படுற ஒவ்வொருத்தனுமே வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறவன் வந்து முக்கியமான லைஃபுக்கு தேவையான நண்பர்கள் இருப்பாங்க. எல்லாத்தையுமே அண்ணனாக பார்த்து பழகிற ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த அண்ணன்ற மரியாதையோட கண்ணியத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தனுமே அந்த கௌசி பாய்ஸுக்கு அது போய் சேரும். அந்த கௌசி பாய்ஸுன்ற அந்த ஒரு ஃபீல் போய் சேரும். அப்புறம் சச்சின் டெண்டுல்கர் பற்றி சொல்லி ஆகணும். மிகப்பெரிய படங்களுக்கெல்லாம் வசனகர்த்தாக்கள். ஸோ 2 பேர் இருக்காங்க. சச்சின் ஒருத்தர் இருக்கார், டெண்டுல்கர்னு ஒருத்தர் இருக்கார். 2 பேரும் வேறு. ஸோ எல்லோரும் சச்சின் டெண்டுல்கர்னால் ஒரு ஆள் நினச்சிட்டு இருப்போம். அது கிரிக்கெட்டில். நம்ம படத்தில் சச்சின் ஒருத்தர், டெண்டுல்கர்னு ஒருத்தர், 2 பேர் இருக்காங்க. ஸோ ஒருத்தர் பேர் வந்து சவரிமுத்து, இன்னொருத்தர் பேர் ஆண்டனி பாக்கியராஜ். இவங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பினஸ். அவங்க 2 பேரும், அவங்கள ரொம்ப கொஞ்சி விளையாடுவேன் நான். அவங்க ரொம்ப ஜாலியான பசங்க. சவரியெல்லாம் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவனும் டைரக்டராக ட்ரை பண்ணிகிட்ருக்க தான், டைரக்டராக கமிட் ஆகிருக்கான். பாக்கியும் டைரக்டராக போகிறான். ஸோ இங்கே நிறைய டைரக்டர்ஸ் தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. திருப்பியும் சொல்கிறேன், இந்த நண்பர்களால் சூழப்பட்டவன் நான். என் நண்பர்கள் என்றைக்குமே என்னை கைவிட மாட்டாங்க. என்னை கைவிட்டதும் இல்லை, கைவிட போகிறதும் இல்லை. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு டீம் ஃபோட்டோ மட்டும் நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கலாமா, நிற்கணுமா?